அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன், ஏன் பணம் என்கிட்ட மட்டும் தங்க மாட்டேங்குது? நீங்கள் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. சிலருக்கு கொடுத்தால் பணம் குறையும், சிலருக்கு கொடுத்தால் பணம் பெருகும். சிலர் மட்டுமே தான் பணத்தை ஈர்க்கிறார்கள். அது எப்படி? அவர்களுக்குள் ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் யாருக்கு பணம் கொடுத்தால் பணம் பெருகும்? 1. நன்றியுள்ளவர்களுக்கு கொடுங்கள். நீங்கள் கொடுக்கும் பணத்தை மதிக்கும் மனிதர்களுக்கு கொடுத்தால் அது வீணாகாது. மனதார நன்றி சொல்பவர், மனதார ஏற்றுக்கொள்பவர், இவர்களுக்கு கொடுத்தால் அவர்களிடம் உள்ள பாசிட்டிவ் எனர்ஜி உங்களிடம் திரும்ப வரும். நீங்கள் கொடுத்த பணம் பல மடங்கு பெருகும். 2. உங்களை முன்னேற்றும் மனிதர்களுக்கு கொடுக்கவும். உங்களுக்கு ஏதாவது கற்றுத்தரும், உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் நபர்களுக்கு பணம் கொடுத்தால் அது செலவு அல்ல, முதலீடு. உங்களை மோட்டிவேட் செய்யும் நபர்கள், நல்ல வழியில் இழுக்கும் மனிதர்கள், இவர்கள் உங்களின் மைண்ட் செட்டை உயர்த்துவார்கள். 3. உழைப்பாளிகளுக்கு உதவுங்கள். உழைக்கும் மனிதர்களுக்கு கொடுக்கும் பணம் செலவு இல்லை, அது முதலீடு. ஒரு சிறு தொழிலாளி, உழைத்து முன்னேற நினைக்கும் ஒருவர், இவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அது வளர்ச்சியாகி உங்களையும் உயர்த்தும். 4. தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள், சோம்பேறிகளுக்கு அல்ல. உண்மையாக கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவது பணத்தை பெருக்கும் மிகப்பெரிய வழி. ஆனால் இதில் மட்டும் கவனம் தேவை. சோம்பேறிகளுக்கும் கடன் வாங்குவதையே பழக்கமாக வைத்திருப்பவர்களுக்கும் கொடுத்தால் பணம் நின்று போய்விடும். 5. தானம் செய்யுங்கள். உண்மையான உதவி செய்யும் மனதுடன் கொடுத்த பணம் உள் மன அமைதியையும் எதிர்பாராத வருமான வாய்ப்புகளையும் தரும். 6. உங்களை வளர்க்கும் இடங்களில் செலவிடுங்கள். புத்தகங்கள், கற்றல், திறன் வளர்ப்பு, இந்த மாதிரி இடங்களில் செலவிடும் பணம் ஒரு நாளைக்கு 10 மடங்கு திரும்பி வரும். 7. உண்மையான உறவுகளில் செலவிடுங்கள். உங்களை உண்மையாக நேசிக்கும் மனிதர்களுக்காக செலவிடும் பணம் உறவை பலப்படுத்தும், மன அமைதியை தரும். அந்த அமைதிதான் பணம் ஈர்க்கும் மிகப்பெரிய சக்தி. 8. உதவி செய்யும் மனதுடன் கொடுங்கள், எதிர்பார்ப்பு இல்லாமல். நான் கொடுத்தேன், அவர்கிட்ட இருந்து எப்போ கிடைக்கும், எப்படி தருவார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் அது வியாபாரம், ஆசீர்வாதம் இல்லை. எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தால் பணம் வேறு வழியில் வந்து சேரும். 9. உங்கள் மேல் முதலீடு செய்யுங்கள். ஹெல்த், நாலேஜ், மைண்ட் செட், இதில் நீங்கள் வளர்ந்தால்தான் பணமும் வளரும். 10. கடன் கொடுக்கும்போது கவனமாக இருங்கள். யாருக்கும் குருட்டுத்தனமாக பணத்தை கொடுக்காதீர்கள். திரும்ப வராது என்ற இடத்தில் கொடுத்தால் அது லாஸ். பணம் கொடுக்கிறது முக்கியமல்ல, யாருக்கு கொடுக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். பணம் ஒரு காகிதம் இல்லை, அது ஒரு எனர்ஜி. நீங்கள் அதை சரியான மனிதர்களுக்கு சரியான நோக்கத்துடன் கொடுத்தால் அது மல்டிப்ளை ஆகி திரும்பவும் வரும். இனிமேல் யாருக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்று யோசித்து முடிவெடுங்கள். அப்போதான் உங்களுடைய பணம் உங்களை விட்டு போகாமல் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.